வெல்கம் டு எம்கேஎஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சேலம் கருப்பூர் இன்ஜினியரிங் காலேஜுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அம்மையப்பா நகர் தாங்க. சேலம் கருப்பூர் இன்ஜினியரிங் காலேஜ் ஆப்போசிட்டில் அம்மையப்பா நகர்னால் எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஃபேமஸான லேஅவுட் அது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டெவலப் ஆகிட்டுருக்கு. எதனாலன்னா, இப்போது ஓமலூரில் வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் பார்க்கு, அது மாதிரி வந்து பெண்கள் தொழில் நகரம், சிப்காட்டு, இது எல்லாமே வந்து சுற்றிலும் வர்றதுனால அந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து பயங்கரமாக டெவலப் ஆகிட்டுருக்கு. ரேட்டும் வந்து கம்மியாக இருக்கிறதுனால வந்து நிறைய பேர் வந்து பிளாட் வந்து இப்போ அங்கே தான் வாங்கிட்டுருக்காங்க. அது பார்த்திங்கன்னா பேஸ் 1, பேஸ் 2, பேஸ் 3ன்னு சொல்லிட்டு ஒரு 7, 8 பேஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு லேஅவுட்டு. அதில் பார்த்திங்கன்னா வடக்கு தெற்கு 2 திசையிலையும் வந்து பிளாட் இருக்குங்க. வடக்கு திசை பிளாட்டும் இருக்குது, தெற்கு திசை பிளாட்டும் இருக்குது. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வீடெல்லாம் கட்டிகிட்ருக்காங்க. அந்த வீடுகளுக்கு பக்கத்துலேயே தான் வந்து பிளாட் இருக்குதுங்க. உடனே வந்து வீடு கட்டி குடியேறலாம். அவ்வளோ அருமையான அற்புதமான ஒரு பிளாட்டுங்க. பைபாஸ்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸு டிஸ்டன்ஸு தாங்க. ஒரு 5 மினிட்ஸ் ட்ராவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சேலம் கருப்பூர் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படியே ஆப்போசிட் ரோடு தான். நீங்கள் பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ட்ராவல்லையே நீங்கள் வந்து அம்மையப்பா நகரை வந்து ரீச் பண்ணிடலாம். நீங்கள் அந்த அம்மையப்பா நகர் ரோடு ஆரம்பிக்கிறதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து வீடுங்க தான் இருக்கும். ஃபுல்லாகவே வந்து வீடுங்க தான் இருக்கும். பேஸ் 1, பேஸ் 2, பேஸ் 3லாம் இப்போ பயங்கரமாக டெவலப் ஆகிடுச்சு. இந்த ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே பேஸ் 1, பேஸ் 2, அது ஃபுல்லாகவே வந்து இப்போ வீடாகிடுச்சுங்க. ஸோ அடுத்து டெவலப் ஆகிட்டு இருக்கிறது பேஸ் 4, பேஸ் 5 அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு ஃபுல்லாகவே வந்து டெவலப் ஆகிட்டுருக்குங்க. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடு புதுசாக கட்டிகிட்டு இருப்பாங்க. எல்லாருமே வந்து இப்போ இங்கே தான் வந்து இடம் வாங்கி வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. ரோடு வந்து நல்லா 30 அடி ரோடு, 40 அடி ரோடு வந்து நல்லாவே ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக வீடுங்க தான் ஆகிருக்கு பாருங்களேன். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபுல்லாகவே வீடுங்க தான் ஆகிட்டுருக்குது. பில்டிங்ஸும் கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் ஒரு லோ பட்ஜெட்டில் வந்து உங்களுக்கு பிளாட்டு வந்து அதுவும் நியர்பை பைபாஸில் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அரிதான விஷயம், கஷ்டமான விஷயம். அது வந்து அம்மையப்பாவில் மட்டும்தான் வந்து கிடைக்கும். டைரக்டு ஓனர்ஸில் தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டி ஃபுல்லாகவே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. உடனே வீடு கட்டி நம்ம வந்து குடியிருக்கலாம். டியூப்லைட் கனெக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எந்த பயமும் கிடையாது. இபி கனெக்ஷன் எல்லாமே வந்து பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், அங்கேயும் ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டுருக்கும். நிறைய பில்டிங்ஸு, நிறைய வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டுருக்குதுங்க. ஸோ இப்போ நீங்கள் வாங்கி போட்டிங்கனாலும் இன்னும் 1 இயர் 2 இயரில் பார்த்தீங்கன்னா இது வந்து 2000 ருபீஸுக்கு மேலே 2500 அந்த ரேஞ்சில் தான் போய் வந்து நிற்கும். ஏன்னா இந்த அளவுக்கு ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் எங்கேயுமே பிளாட் இல்லை இப்போது. அது ஓமலூர் சரௌண்டிங்கில் இந்த கருப்பூர் இன்ஜினியரிங் காலேஜ் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இல்லை. இங்கேயும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், 2-3 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்குது. இந்த பேஸில் தாங்க நம்மளுக்கு வந்து பிளாட் இருக்குது. வடக்கு தெற்கு 2 திசையிலையும் இருக்குங்க. உங்களுக்கு இந்த பிளாட்டை பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் நான் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த தெரு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வீடு ஆயிடுச்சுங்க. ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் தான் போயிட்டுருக்குதுங்க. இந்த இடத்த பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.